என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. முதலாவது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறக்காதபடி நினைவு கூற வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து துதிச்சிங்கன்னா தொடர்ந்து அவர் நன்மைகளை செய்வார். கடைசி காலத்துல மனிதர்கள் நன்றி அறியாதவர்களா போயிருவாங்க என்பதாய் வசனம் சொல்லுகிறாரு. ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது, நன்றி உள்ளவர்களா இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நம்ம தினந்தோறும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளை மறந்துடாதன்னு சொல்லி அந்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். ஆவிக்குரிய நன்மைகள், சரீர நன்மைகள், உலக நன்மைகள், பாதுகாப்பு, எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் பார்ப்பார், என் பிள்ளைகள் நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்க, அதனால நான் தொடர்ந்து அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து அற்புதங்களை